ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்கில்ஸ் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஆர்ஆர்பியோட என்டிபிசி சரிங்களா, நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் ஓகேங்களா. ஸோ இதை வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் ஓகேங்களா. அடுத்தது அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கீழே காமனாக கமெண்ட் பண்ணுற விஷயம் என்னென்னா, ப்ரோ எனக்கு வந்து பேமெண்ட் ஸ்டெப் வரைக்கும் வந்துருச்சு ப்ரோ, கரெக்டாக வந்துருச்சு, அதுக்கடுத்து பேமெண்ட் பண்ண அப்படின்னா அதுக்கடுத்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் போகாமல் ரீடைரக்ட் ஆகி ஹோம் பேஜே வருது. இது வந்து என்ன ரீசன், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கிறேன்னா இல்லை ஆர்ஆர்பி சைடு ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சைடு எந்த ஃபால்ட்டும் கிடையாது. ஆர்ஆர்பியோட வெப்சைட்டில் கொஞ்சம் பக்ஸ் இருக்குது ஓகேங்களா, கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுதான் ரீசன். இதை நம்ம சரி பண்ணணும், நம்ம சைடில் ப்ராப்ளம் வராமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா, மேக்ஸிமம் இந்த சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா, டேட்டா வந்து ஹை ஸ்பீடில் பார்த்துக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற டைமில் வந்து எந்த ஒரு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், கால் வராமல் அந்த மாதிரி டைமில் பார்த்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரௌசர் வந்து நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ண வேண்டிய ப்ரௌசர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் க்ரோம் வந்து யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. யூசி ப்ரௌசர் கண்டிப்பாக வேண்டவே வேண்டாம். ஒப்ரா மினின்னு யூசி ப்ரௌசர்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அதெல்லாம் தேவையில்லை சரிங்களா. கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் தான். ஸோ நீங்கள் அதே யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிளியர் கேச்சஸ் கொடுங்க. கம்ப்ளீட்டாக உங்கள் ப்ரௌசரை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகின் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணி காட்டுறேன், அதுக்கு அடுத்த ஸ்டெப்பையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஓகேங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபீஸ் பே பண்ண போகிற நண்பருடைய ஐடி இது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ணணும் சரிங்களா. ஓகே, செலக்ட் பேமெண்ட் மோட் அப்படின்னு காட்டுது ஓகேங்களா. ஓகே, நான் வந்து இதில் வந்து பேங்க் செலக்ட் பண்ணுறேன். ஸோ கைஸ், நீங்கள் வந்து இதில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே எல்லாம் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் வராது சரிங்களா. போஸ்ட் ஆஃபீஸ் நீங்கள் செல்லான் ஜென்ரேட் பண்ணி அதை போய் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் பே பண்ணி ஒரு 1 or 2 days ஆகும் அப்டேட் ஆகிறதுக்கு ஓகேங்களா. ஆர்ஆர்பி வெப்சைட்டில் வந்து நீங்கள் பே பண்ணது உண்மை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஃபோட்டோ அப்லோடிங் ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. அது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்காது சரிங்களா. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதனால் இது ஃபாஸ்டஸ்ட் இல்லை அப்படின்னால இது வந்து இப்போதைக்கு வேண்டாம் ஓகேங்களா. ஓகே, பேங்க்கு போகும் சரிங்களா. ஸோ பேங்க்கில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பே நவ் ஓகே. ஓகே, பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ எஸ்பிஐயில் பே பண்ணலாம், அப்புறம் யூபிஐ பே பண்ணலாம். ஸோ நிறைய உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதில் வேணால் பே பண்ணலாம் சரிங்களா. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் பே பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து 0 சார்ஜஸ் இருக்குது. ஸோ எஸ்பிஐ யூஸ் பண்ணலாம், எல்லாமே பெட்ரு தான் ஓகேங்களா. ஸோ டெபிட் கார்டு வந்து ஓடிபி வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு பேமெண்ட் ஆயிரும் சரிங்களா. யூபிஐயில் கூட கொஞ்சம் எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன். ஓகே கைஸ், ஸோ நான் வந்து இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுக்கணும் சரிங்களா. ஓகே, நான் கொடுக்குறேன். ஓகே, அதுக்கு அடுத்ததும் அகைன் சேம் வேறு தான் திரும்ப பண்ணணும் சரிங்களா. ஸோ கன்ஃபார்ம் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா. ஓகே, நான் அகைன் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஓகே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கார்டு டீடைல்ஸ் இதில் என்ட்ரு பண்ணணும் சரிங்களா. ஸோ நம்மளுடைய கார்டோட பேக் சைடு ஓகேங்களா, அது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு நம்பர் இருக்கும், அதுதான் சிவிவி நம்பர். அந்த நம்பர் வந்து நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல வர்றாங்க ஓகேங்களா. இது வந்து சிவிவி. ஓகே, கார்டு ஹோல்டர்ஸ் நேம் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எக்ஸ்பிரி டேட், கார்டு நம்பர், அதுக்கப்புறம் இந்த கரெக்ட் வந்து அப்படியே டைப் பண்ணுங்கள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேங்கோட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா ஓகேங்களா. ஓகே கைஸ், நான் ஃபில் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே கைஸ், உங்களோட டீடைல்ஸ் இங்கே ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே கைஸ், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம். ஸோ நீங்கள் இதில் வந்து உங்களுடைய ஓடிபி ஓகேங்களா, உங்கள் கார்டு டீடைல்ஸ் எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய ஓடிபி, உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் சரிங்களா, அதுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் பார்த்து இல்லை டைப் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரீஃப்ரெஷ் ஆகும். நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் ஆகும். ஓகே, நான் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இதில் வந்து எஸ் ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. 10 செகண்ட் அதில் டைம் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகி ஹோம் பேஜுக்கு வந்துடுச்சு சரிங்களா. ஸோ இதுதான் இப்போதைக்கு எல்லோரும் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா, டூ யூ வாண்ட் டு ரிசீவ் த ரீஃபண்ட் அட் த சேம் அக்கௌண்ட் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் உள்ள ப்ராசஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு பட்டனில் கொடுக்குறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு கார்டும் ஷோ பண்ணுறேன் சரிங்களா. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் தமிழில் ஃபில்அப் பண்ணுறதுக்கு நம்ம டீடைல்ஸ் ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ நீங்கள் அதை பாருங்கள். அது உங்களுக்கு புரியாத பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கும் ரிப்ளை கொடுக்குறேன் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் இதில் வந்து நோ சரிங்களா. ஸோ அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இன்னொரு அக்கௌண்ட் இதில் லாகின் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க சரிங்களா. ஓகே, உங்களுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் நீங்கள் இதில் வந்து என்ட்ரு பண்ணணும் ஓகேங்களா.
ஓகே காய்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம வந்து எந்த அக்கௌண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அப்புறம் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோட கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணோன்னா நமக்கு வந்து ஓகேவாயிரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய தப்பு, நீங்கள் பண்ண தப்பு வந்து உங்களுக்கு இதில் தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிருந்தீங்கன்னா அதை வந்து திருத்திக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஸ்கில்ஸ் சேனல். தேங்க்யூ.